அதாவது இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்ம போகிறது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏன்னா அங்கே நம்முடைய மூத்த வழக்கறிஞர், முன்னாள் டெப்டி ஸ்பீக்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நமது விபி துரைசாமி அண்ணன்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றாக தெரியும். நீதிமன்றத்துக்குள்ள எந்த கருத்தை நம்ம சொல்லக்கூடாது. மைக் பண்ணானா இது என்ன சொன்னா சார் போடி போடலாம் சார் போடலாம் சார் போடுங்க பாப்போம் சார் ஜெயிச்சுறோம் என்ன சார் போடுங்க ஓசம் மைக் அது இருக்குல்ல இல்லையா பிளாக் கலர் கேபிள் மாத்தினவன் பிளாக் கலர் கேபிள் சைலன்ஸ் மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கடந்து வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய மகா, 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகானவர்கள் காசிக்கு அருகிலே தொடர்ந்து செருப்பு தைக்கிற தொழிலை மேற்கொண்ட மகான் அவர்கள் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக ஜாதி மதம் இல்லை என்பதை, கடவுளை எப்படி வணங்க வேண்டும், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எளிய முறையில் வணங்க வேண்டும், எல்லா மதமும் ஒன்று, எல்லா ஜாதியும் ஒன்று, ஒன்றே குலம் ஒருவினேதம் என்ற அடிப்படையில் 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மகான் சிரோன்மணி ரவிதாஸ் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாள் 650வது பிறந்த நாளை பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல் தென்கோடி கன்னியாகுமரி வரையிலும் இன்றைக்கு அந்த மகானை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எல்லா மக்களுக்கும் ஒரே தலைவராக
பாரத நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய நாட்டின் நலனுக்காக சிரோன்மணி மகான் காட்டிய வழியில் பல்வேறு வாழ்ந்து காட்டிய வழிகளில் பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த விழா இன்றைக்கு கொண்டாடுகிறோம். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கப்பட்ட பணியானது கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்ம போகிறது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏன்னா அங்க வந்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர், முன்னாள் டெப்டி ஸ்பீக்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நமது விபி துரைசாமி அண்ணன்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றாக தெரியும். நீதிமன்றத்துக்குள்ள எந்த கருத்து நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் தமிழக முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் கொடுப்பதற்கு முன்னால் ஆராய்ந்து பார்த்து ஏற்கனவே நொந்து போயிருக்கிற, ஏற்கனவே மிகவும் வருத்தத்தில் துயரத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு, அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா கண்ணிழந்தான் பெற்று இழந்தான். கண்ணிழந்தான் திரும்ப கண்ணை பெற்றுட்டு திருப்பி இழந்தது போல இந்த இன்னைக்குள்ள சம்பவம் அமைஞ்சிருக்கு. அதை முதலமைச்சர் எந்த விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்காமல் எடுக்கக்கூடிய முடிவின் விளைவாக இது இருக்கிறது.